முன்பு ஒரு காலத்துல ஒரு நிமிஷம் அதை அழிச்சிடுங்க. இது அந்த மாதிரி கதை இல்ல, இது தூக்கத்தை பத்தின கதை. சோர்வா இருக்கிறது துரோகத்துக்கு சமன்னு நினைக்கிற ராஜ்யத்தின் கதை. அப்படி ஒரு ராஜ்யத்துலதான் டோரியன் ஒரு பையன் இருந்தான். அவன் ஒரு சோம்பேறி இளவரசனா அறியப்பட்டான். இவன் ஒரு திறமையான மன்னரா வருவான்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. இவனுடைய பெற்றோர்களை இவன் அப்பாவை கடுமையானவர்னு அம்மாவை பொறுமையானவங்கன்னு கூப்பிடுவான். இவங்களுடைய பெயர் அரச லியாண்டஸ், அரசி வெரில்டா. ஆனா அவங்களுடைய உண்மையான பெயரை வச்சு இவன் கூப்பிட்டதே இல்ல. பிரின்ஸ் டோரியன் சிறந்து விளங்குவதுங்கிறது சாதனை அல்ல, அது ஒரு முதல் படி. அடுத்த 10 வருஷத்துக்கு நீ என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிருக்க. அதனால உன்னோட நேரத்தை நீ கனவு கண்டு வீணடிக்காத. உங்க செயல்திறனுக்கு ரொம்ப நன்றி அரசர் மற்றும் அரசியே. இவன் குழந்தை பருவம் செயல் பட்டியலா இருந்தது. அன்புக்கு பதிலா பாராட்டுகள் தான் இவனுக்கு கிடைச்சது. அரவணைப்புக்கு பதிலா இவனுக்கு பாராட்டுகள் தான் கிடைச்சது. ஒருவேளை அவங்க எதிர்பார்ப்புகளை நீங்க பூர்த்தி செஞ்சீங்கன்னா அவங்க உங்களை நேசிக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவன் முயற்சி பண்ணான். டோரியனுக்கு நண்பர்கள் இல்ல, அவனுக்கு ஆசிரியர்கள் மட்டும்தான். அவன் விளையாட மாட்டான், ஆனா செயல்படுவான். எந்த அளவுக்கு அவன் சிறந்தவனா இருந்தானோ அந்த அளவுக்கு அவனை எழுந்துட்டுதான் அவன் நினைப்பான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவன் முயற்சி பண்றதையும் செயல்படுத்துறதையும் அவன் மொத்தமா நிறுத்திட்டான். அவன் மௌனத்துக்கு பின்னாடி அவன் காணாம போனத யாருமே கவனிக்கல. நான் சோம்பேறின்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சோம்பேறி இளவரசனா அவன் வளர்ந்தான். எல்லாரும் இவனை சோம்பேறின்னு சொன்னாங்க, ஆனா இவன் சுமந்துட்டு இருக்கிற மனபாரத்தை யாருமே பார்க்கல. உடல் அளவிலையும் மனதளவிலையும் அவன் ரொம்பவே சோர்வா இருந்தான். இளவரசே, போர் பட்டியல்ல உங்க கையெழுத்துக்காக காத்து இருக்கோம். அதுக்குள்ள 3 மாசம் முடிஞ்சிருச்சா? நான் தூங்க ஆரம்பிச்சதும் நேரம் போனதே தெரியல. நம்ம ராஜ்யத்துக்கு நல்ல தலைமை தேவை. இந்த ராஜ்யத்துக்கு தூக்கமும் தேவைப்படுது. நீ ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன், மரியாதையோட நடந்துக்க, ஒழுங்கா உக்காரு. ஆனா அம்மா, எனக்கும் இந்த மெத்தைக்கும் ஒரு பிணைப்பு இருக்கு. நேரத்தை வீணாக்குனதுக்கு ஒரு நாள் கண்டிப்பா நீ வருத்தப்படுவ. நான் நேரத்தை வீணடிக்கல, நான் கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சுட்டு இருக்கேன். அவனை நிர்பந்திக்கிறத எல்லாரும் நிறுத்திட்டாங்க. இவனை மாத்தலான்னு நினைச்சு எல்லாரும் சோர்வாயிட்டாங்க. அரசே, வேட்டையாடும் போது நீங்க இந்த மாதிரி தூங்கவே கூடாது. இந்த மரம் ஒரு அழகான மெத்த மாதிரி சுகமா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா நான் இயற்கையோட உறவாடிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் அவ அந்த இடத்துக்கு வந்தா. ஆர்ப்பாட்டமே இல்லாத நேர்மையானவ. நீங்க தான் இளவரசரா? தூக்கமே மறு உருவத்துல வந்த மாதிரி இருக்கு. ஆமா, நீ யாரு? கிரெல்டா, விவசாயி, வேட்டைக்காரி. நீங்க? இளவரசர். அது மத்தவங்க உங்களை கூப்பிடுறது, உங்களை நீங்க எப்படி சொல்லுவீங்க? பெரும்பாலும் அழகானவன் நினைச்சுப்பேன், சில நேரங்கள்ல அறிவாளின்னு நினைச்சுப்பேன். ஹோ, அப்படியா? உண்மையிலே இது ரொம்ப சாமர்த்தியமான அறிமுகம் தான். இளவரசர் புன்னகைத்தாரு. அவ அங்கிருந்து போயிட்டா. ஆனா அவங்க மீண்டும் மீண்டும் சந்திச்சுட்டே இருந்தாங்க. போதுமான அளவு சில நேரம் சந்திச்சாங்க. வேற எதுவும் தேவையில்லைன்ற அளவுக்கு அவன் உணர ஆரம்பிச்சான். இதுவே அவனுக்கு போதும். நல்லது, இவர் நடக்கவாவது செய்யறாரே. என்னைக்கும் இல்லாத அளவுக்கு அன்னைக்கு காலையில சீக்கிரமா பட்டியலோட பரபரப்பா அரசவை கூடுச்சு. டோரியன் அதை கவனிச்சோம் கவனிக்காத மாதிரி இருந்தான். அப்பதான் மூச்சரிக்க அமைச்சர் இத ஓடி வந்து சொன்னாரு. இளவரசரே, அவங்க இப்பதான் கிளம்புனாங்க. இந்த ராஜ்யத்தோட அரசரும் அரசியும் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம காணாம போயிட்டாங்க. எந்த புயலும் எந்த மாயமும் அவங்கள கொண்டு போகல. யாருக்கும் எதுவும் தெரியல. அதிகாரிகளும் பாதுகாவலர்களும் மக்களுக்கும் இடையே ஒரு சலசலப்பு. அரசர் இல்லைன்றத வெளியே தெரியறதுக்கு முன்னாடி நாம இப்ப இங்க பட்டம் சூட்டி ஆகணும். இத பத்தி அவருக்கு கவலை இல்லதான், ஆனா அது இப்ப நமக்கு முக்கிய பிரச்சனை இல்ல. நம்முடைய இந்த சோம்பேறி இளவரசன் இந்த ராஜ்யத்தோட தூங்கு மூஞ்சி அரசனா ஆயிட்டாரு. நாட்கள் ஓடியது. அரசனும் அரசியும் தேடி போனவங்க வெறும் கையோட வந்தாங்க. ஆனா அவங்க கால்கள் அழுக்கோடவும் கண்கள் குழப்பத்தோடவும் இருந்தது. புரளி பரவச்சு, வேண்டுதல் அதிகமாச்சு. சிம்மாசனம் காலியாவே இருந்துச்சு. அத நிரப்ப இளவரசர் வரவே இல்ல. அப்புறம் பனி சூழ்ந்த ஒரு மாலையில
இந்த சாம்ராஜ்யத்தை கைப்பற்றுவதற்காக எதிரி நாட்டு அரசர்கள் எல்லாம் கூட்டம் கூடியதா தகவல் வந்துச்சு. அரசே, இந்த மாதிரி நேரத்துல நம்மளை காப்பாத்த அரசர் ஒரு திட்டத்தை வச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோடு அவர் இருந்தாரு. சடங்குகள் ஒரு பண்டைய கோலத்தில் செயல்படுத்துவதை உள்ளடக்கியது. பதட்டங்களை நிலைநாட்ட காற்றில் சில ரசாயனங்களை வெளியேற்றுகிறது. சிறந்த ஆட்சிக்காக, வேற எதுக்காகவும் இல்ல. ஆனா அதை இன்னைக்கு இரவே செஞ்சாகணும். வதந்திகள் பரவறதுக்கு முன்னாடி பண்ணணும். அப்போ இந்த மாய உருண்டையை நான் அழுத்தினா எல்லாருக்கும் இருக்க பயம் போயிடும், அப்படிதானே? அப்படியே தான் அரசே. சரி, அப்படின்னா செயல்படுத்துங்க. நல்லது நடக்கட்டும். இதோட விளைவு அவருக்கு புரியல. அத பத்தி கவலைப்படவும் இல்ல. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் போய் தூங்கணும், அவ்வளவுதான். டோரி அந்த மாய உருண்டைய தன்னுடைய கையால அழுத்தினா. ஆரம்பிச்சாச்சா? சரி, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னை எழுப்புங்க. மொத்த ராஜ்யமும் முயற்சி செய்யறத மொத்தமா கைவிட்டுட்டாங்க. பயிற்சியாளர்கள்லாம் இந்த பக்கமே வந்து 2 நாள் கிட்ட ஆகுது. நான் இந்த கடையே மூடிடலான்னு இருக்கேன். பேசாம இதுக்கு பதிலா நான் வேற ஏதாவது வேலை பார்க்க வேண்டியதுதான். என்னால முடியல. நான் ரொம்ப சோர்ந்துட்டேன். கடைசியா நான் படிச்ச பக்கம் கூட எனக்கு ஞாபகம் இல்ல. ஏன் இத படிக்கிறேன்னு கூட எனக்கு சுத்தமா தெரியல. குதிரைங்க கூட சாப்பிட மாட்டேங்குது. எனக்கும் சாப்பிட தோணல. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் இது எந்த பாதிப்பையும் கொடுக்கல. டோரியன் செயல்படுத்தின இந்த மாய திட்டத்தை ஆராயணும்னு கிரில்டா முடிவு பண்ணா. அந்த கோட்டையின் கூரையின் மேல ஏறி உள்ள போனா. அங்க இருந்த சிலந்திகள் கூட தூங்கிட்டு தான் இருந்தது. அமைதியும் தூசியும் சூழ்ந்திருந்த அந்த இடத்துல ஒரு குறிப்பு அவ பார்த்தா. அது ஒரு மாய திரவம் மட்டும் இல்ல, அது ஒரு பேராபத்து. இளவரசை, நீங்க அப்படி என்னதான் செயல்படுத்துனீங்க? கிரில்டா, நீ என்ன பண்றீங்க? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? இது ஒரு பேராபத்து. எதிரிகளுக்காக உருவாக்கப்பட்டது. உங்களை ஏமாத்திட்டாங்க. நீங்க தான் இந்த ராஜ்யத்தை காப்பாத்தியாகணும். கிரில்டா, உன்னுடைய கண்கள். இளவரசை, நீங்க ஒன்னும் சோம்பேறி இல்ல, சோர்ந்து போயிருக்கீங்க, அவ்வளவுதான். இதுதான் எல்லாருக்கும் பரவுது. அந்த பேரழிவு ஒரு இடத்துல இருந்து தொடங்க ஆரம்பிச்சது. அது தொடங்குனது போர்க்களத்திலோ இல்ல எதிர்காலத்தோட பயத்தாலோ இல்ல. அது சமையல் அறையில தான் ஆரம்பிச்சது. நான் 10 என்றதுக்குள்ள எனக்கு இங்க நெய் கிடைக்கலன்னா ஒரு பிரளயமே நடக்க போகுது. அப்பதான் தரையில அவன் ஒரு துணிய பார்த்தான். அத பாக்குறதுக்கு சலவைக்கு போட்ட துணி கீழே தவறி விழுந்த மாதிரி இருந்தது. ஒரு வாரமா இந்த அழுக்கு பிடிச்ச துணியில என்னை போட்டு புதைச்சு வச்சிருந்தாங்க. தாங்க முடியாத பெரும் அழுத்தத்துல நான் ரொம்ப நாளா இங்க தவிச்சிட்டு இருந்தேன். யார் நீ? மாய கற்பனையில வர கரண்டி தானே நீ? பதட்டமான நேரத்திலையும் சோம்பேறி பிடிச்ச அரசர் நீ எங்கேயுமே போகாத நிலையும் அந்த எழுத்தாளர் என்ன எங்கேயுமே போகாதபடி இங்கேயே கைது செஞ்சிட்டாரு. உன்னோட சாப்பிடுற அறையும் படுக்க அறையும் விட்டு நீ எங்கேயாவது போனாதானே உனக்கு இதெல்லாம் தெரியும். உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல. அற்புதம். மன பிரச்சனையில இருக்க ஒரு வாள். உனக்கு தெரியுமா, நான் தான் இளவரசன். அப்பா, தூங்கு மூஞ்சி அரசரே, தயாராயிரு. தெரிஞ்சோ தெரியாமலையோ நீ ஒரு பெரிய பதவியில இருக்க. சாப்பிட்றத நிறுத்திட்டு என்னை பின்தொடர்ந்து வா. எல்லா விதத்திலையும் உனக்கு பக்கபலமாவும் உதவியாவும் நான் இருப்பேன். நல்லது. ஆனா உணவு நேரத்தை நான் தவிர்க்கவே மாட்டேன். ஏன்னா சமையல் அறையில இருக்க வாள் சொல்றத நான் எப்படி நம்புறது? டோரியனுக்கு இதை ஏத்துக்க மனம் இல்ல. ஆனா எந்தவித தயக்கமும் இல்லாம கிரில்டாக்காக இதை செய்ய ஆரம்பிச்சான். இவங்களுக்கு இருக்கிற பேராபத்து போர்க்களம் இல்ல, அது அவங்களுக்கான நினைவுகள். உனக்கு தெரிஞ்ச உண்மை சொல்ல. தோல்வி அது மட்டும் போதாது. நீ ஒன்னும் வருத்தப்பட வேண்டாம். கடுமையா முயற்சி செய். நீயே இந்த மாதிரி சோர்வா இருக்க. இது வெறும் ஆரம்பம்தான். பலம் இல்லாதவனா திரும்பவும் ஏமாறாம இருக்க உன்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறோம். உன்ன மாதிரி ஒரு சுமையா இல்லாம இருக்க பாரு. நீ இன்னும் வளரணும். ஒன்னுத்துக்கும் உதவாதவனா. எல்லோருக்குள்ளேயும் இதே குரல் தான் கேட்டுக்கிட்டு இருக்கா? இதை யார் பேசுறது? அவங்களுக்கு அவங்களே எல்லாரும் சொல்லிக்கிறாங்க.
பேராபத்துன்றது ஒரு பெரிய கண்ணாடி மாதிரி. குழப்பமான பாதையை தேர்ந்தெடுத்துட்டு அவங்கக்குள்ள ஒரு மன அழுத்தம் வந்ததோ அவங்கக்குள்ள அவங்களே செஞ்ச உரையாடல் மூலமா தான் இதெல்லாம் வெளியே வந்தது. நீண்ட நாட்களா நீயே உன்னை சோம்பேறின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இல்லையா? எல்லாமே போதும். வெட்டி எறிய வேண்டிய நேரம் வந்துடுச்சு இளவரசே. இந்த திரவத்தை கதற கதற விரட்டி அடிப்போம் அரசரே. ஒரு நிமிஷம், இது வேலை செய்யுது. அவன் வாளை உயர்த்த உயர்த்த அந்த திரவம் பெருசாயிட்டே இருந்தது. ஏன் உன்னோட மனம் மத்தவங்க மாதிரி மயங்க மாட்டேங்குது? உன் நேரம் ஏன் இந்த மாதிரி இருக்கு? நீ தனி ஒரு ஆளை நம்பிக்கை இழக்க செய்யலாம். ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க இளவரசர் இதுவரைக்கும் எந்த ஒரு நம்பிக்கையுமே பெற்றதில்லை. உன் சாபத்தை விட அதுக்கும் மேல அவர் அழுத்தத்தில் இருந்திருக்காரு. உன் முடிவு நெருங்கிடுச்சு. பேராபத்தே. நன்றி. யாராலையும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. மாய பிம்பம் நின்னுடுச்சு. அவனுடைய பெற்றோர்கள் கத்திட்டு இருந்தாங்க. பதக்கங்கள் சிதறி போயிருந்தது. சோம்பேறி என்ற பேச்சு பரவிட்டு இருந்தது. நான் ஒன்றும் உன்னோட போரிடல, என்னோடையே நான் போரிடுறேன். நான் ஒன்றும் சோம்பேறி இல்லை, சோர்ந்து போயிருக்கேன். ஏன்னா சோர்வோடு தான் நான் பிறந்தேன். இதை திறமைன்னு எல்லாரும் சொன்னாங்க, ஆனால் அதே மாதிரி வாழாததால என்னை தண்டிச்சாங்க. கோபம் அடைஞ்ச பேராபத்து தன்னுடைய திரவத்தை வெளியேத்துச்சு. ஆனா டோரியன் தன்னுடைய வாளை உயர்த்தல. கண்ணை மூடி அதை அவன் வணங்கினான். என்னை விட என்னை பற்றி கில்டாக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நான் சிறப்பானவனா இருக்கணும்னு அவ எதிர்பார்க்கல. நான் அவளை பெருசா எடுத்துக்கல. அவளை நான் காப்பாற்றவே இல்லை. என்னை என்னாலேயே காப்பாற்றிக்க முடியல. என்னோட கடந்த கால தவறுகளை வச்சு என்னால் வாழவே முடியாது. ஒரு கொள்கையை ஏற்றுக்கிட்டு அதுக்கான முயற்சிகளை பண்ணணும். என்னோட பெற்றோர்களுக்கும் என்னோட ராஜ்யத்துக்கும் நான் நிரூபிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் அரசராக விரும்பல. நான் ஆகிறத யாரும் விரும்பவும் இல்லை. அவ்வளோதான் முடிஞ்சது. இங்கே கூட என்னோட எல்லா இதுவும் முடிஞ்சு போச்சு. ஒரு கெட்ட கனவா மாறி எல்லாமே மறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ராஜ்யம் மீண்டு வந்தது. என்ன ராஜா சரியாயிட்டாரா? காப்பாத்திட்டாரு. என்ன சொல்ற? ராஜா வந்துட்டாரா? அரசனும் அரசியும் கிடைச்சிட்டாங்க. சூழ்ச்சிக்கு காரணமா இருந்தவன் கைது செய்யப்பட்டான். விசாரணை முடிகிற வரைக்கும் அவனை சிறையில அடைச்சாங்க. நாங்க உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் மகனே. அத நாங்க எதையுமே கவனிக்காம விட்டுட்டோம். நான் உன்னை ஆயத்தப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கு தெரியல. என்ன மன்னிச்சிடு மகனே. உங்ககிட்ட நிரூபிக்கிறதுக்கு எதுவும் இல்லைனாலும் இந்த ராஜ்யம் இது வரைக்கும் உங்களை மாதிரி ஒரு அரசரை பார்த்ததே இல்லைன்னு நீங்க எல்லாருக்கும் புரிய வச்சிருக்கீங்க. இங்க பாரு, நான் ஒரு விஷயத்தை எப்பவும் கடைப்பிடிப்பேன். நான் சோம்பேறி இளவரசன் தான். கிரில்டா, நீ இந்த பொறுப்பெடுத்துக்கோ. நான் உன்னை எல்லா விதத்திலையும் நான் வழி நடத்துறேன். என்னது? ஒரு நிமிஷம். இளவரசரே, நீங்க என்னமோ உறுத்தல் இல்லாத நேரம்னு ஒண்ணு உருவாக்கி இருக்கீங்களா? ராஜ்ய முன்னேற்றத்துக்கான ஒரு புரட்சிகரமான முன்னெடுப்பு இது. உங்களுக்கு இதெல்லாம் புரியாத. போய் தூங்குங்க.